பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சுமை காரணமாக நிமிர முடியாமல் இருக்கீங்களா? உங்களுக்கு இன்று தேவன் தரும் வார்த்தை லூக்கா 13:13 அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு பெண் பல ஆண்டுகள் நோயால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் நேராக நிற்க கூட முடியாமல் வளைந்த கூனியாயிருந்தாள். மனிதர்களால் அவளுக்கு உதவ முடியாத நிலை. ஆனால் அவள் தேவனை தேடி சபைக்கு சென்றாள். ஒரு நாள் இயேசு அங்க வந்தபோது அவளை பார்த்தார். அவளை பற்றி வேற யாரும் சொல்வதற்கு முன் இயேசு அவளை அழைத்தார். அவர் அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அந்த நிமிடத்தில் பல ஆண்டுகளாக கூனியா இருந்த அவள் நிமிர்ந்து நின்றாள். ஆம் பிரியமானவர்களே, அவள் வாழ்க்கையில் இருந்த கட்டுப்பாடு முற்றிலும் உடைந்தது. அதனால் அவள் மிகவும் மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். மனிதர்களால் முடியாததை தேவனால் முடியும். அவர் ஒரு தொடுதல் கூட நம் வாழ்க்கையை முழுவதும் மாற்ற முடியும். இன்று நமக்கு அவர் விடுதலையும் புதிய வாழ்க்கையும் தருவார். ஆம் பிரியமானவர்களே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பலவிதமான சுமைகள் நம்மை வளைந்து வாழ வைக்கலாம். சிலர் நோயால் பல ஆண்டுகள் கஷ்டப்படுகிறீர்களா? சிலர் கடன் சுமையால் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா? சில குடும்பங்களில் சண்டை, புரிதல் இல்லாமை காரணமாக உங்கள் உள்ளங்கள் உடைந்து போயிருக்கிறதா? சில இளைஞர்கள் வேலை இல்லாமை அல்லது தோல்விகள் காரணமாக தாழ்வு உணர்வில் வாழ்கின்றீர்களா? இன்னும் சிலர் தனிமை, மனவேதனை, நம்பிக்கை இழப்பு போன்றவற்றால் உங்களுக்குள் சோர்ந்து போயிருக்கீங்களா? வெளியே பார்த்தால் எல்லாம் சரியாக இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் உள்ளத்தில் பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. இயேசு ஒரு தொடுதல் கொடுத்தால் வாழ்க்கையை மாறிவிடும். அவர் நம்மை மீண்டும் நிமிர்ந்து நிற்க வைக்க முடியும். நம்முடைய சுமைகளை அவரிடம் ஒப்படைப்போம். அவர் நமக்கு புதிய நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் தருவார். அதனால் எந்த பிரச்சனையிலும் மனம் உடையாமல் இயேசுவை நம்பி முன்னேறுவோம். ஆமேன்.